பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. நான் என்ன வேணும்னா ஏத்தன வண்டி ஓட்டி இறன கழுத வீலுக்கு பக்கத்துல நிக்கணும் யாருக்கு தெரியும்? வண்டி ஓட்டுறவன் 4 பக்கமும் பார்த்து தான் ஓட்டணும், இல்லைன்னா இப்படிதான். சரி இப்ப நான் என்ன பண்றது அது சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு நேர்மையான ஆளு. அடிபட்டது அவர் குழந்தை. உன்னை உள்ள தள்ளி சுளுக்கெடுக்காம விட மாட்டாரியா? ஏய் ஏன் அவனை பயம் காட்டுற? கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிரு. கேஸ் போட்டதும் கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிடு. ஏன் மறையணும்? அவங்க ஓனரே கவுன்சிலரு. அவர் செல்வாக்க வச்சு கேஸை உண்டுலாமாக்க வேண்டியதானே? ஏய் அங்க பார், வில்லங்கமே வந்துருச்சு. ஐயோ இப்ப நான் என்னடா பண்றது? ஏய் வேனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க. கேட்டா நீங்க வரவே இல்லைன்னு சொல்லிடுறோம். சரி. வேன் வேணுமா சார்? வேன் டிரைவர் வேணும். எந்த வேன் டிரைவர் சார்? எஸ்வி ஸ்கூலுக்கு வேன் ஓட்டுறாரு, அந்த டிரைவர் வேணும். வரவே இல்லையே சார், 2 நாளா இந்த பக்கம் வரவே இல்லை. அப்படியா? வெளியில வாடானா கொஞ்சம் ஒளிஞ்சா விட்டுருவா. செய்யடா. உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தா? பெரிய ஆளு. இந்த அடியே தாங்க முடியலையே. நீ வேனை ஏத்துனப்போ என் சின்ன குழந்தை எப்படி அலறி இருப்பா? ஸ்கூல்ல குடுக்கிற புத்தக மூட்டையே குழந்தைங்கனால சுமக்க முடியல. இதுல நீங்க அவங்க மேல ஏத்துற வேனையும் அவங்க சுமக்கணுமாடா? நீங்க உடைக்கிறது ஸ்டீரிங்க மட்டும் இல்லடா, எங்க குழந்தைகளுடைய கையும் காலையும் தான். நாங்க எங்க குழந்தைங்களை மட்டுமாடா உங்க வேன்ல ஏத்தி அனுப்புறோம்? எங்களுடைய எதிர்கால கனவுகளையும் தாண்டா ஏத்தி அனுப்புறோம். பள்ளிக்கூடம் தான் சரிஞ்சு விழுது இல்ல எரிஞ்சு போகுதுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போற வாகனத்துல கூட எங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லையடா பாவி. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சரிங்க சார், சரிங்க சார், சொல்லிடுறேன் சார். கொண்டு போடணும் சார். அந்த வேன் கவுன்சிலர் வேணா, போன் பண்ணி இவனை ரிலீஸ் பண்ண சொல்றாரு சார். நீ கவுன்சிலரா இருந்தாலும் சரி கமிஷனரா இருந்தாலும் சரி உன் வேனையும் டிரைவரையும் ரிலீஸ் பண்ண மாட்டேடா. தேவனா நாளைக்கு உன்னையே நான் அரெஸ்ட் பண்ணுவேன். வெயிட் ஆஃப் ஃபார். சகல வலி தாங்க முடியல சகல. எனக்கும் தாண்டா வலி உயிர் போகுதுடா. நீங்க ஏன் கத்துறீங்க? அதான் நாங்களும் கத்துறோம். இது என்ன? வயிறு. வயிறு தெரியும், அதுக்கு மேல என்ன? துண்டு. அதையே அங்க போட்டிருக்கீங்க. அது ஈரமா இருக்கு, அதனால அங்க போட்டிருக்கேன். அதையே அங்க கட்டிருக்கீங்க. வயிறு காயறதுனால அது மேல துண்ட காய போட்டிருக்கோம். அது பொய் சொல்றாங்க. அது வந்து அமெரிக்காவில் புதுசா ஒரு வைத்தியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈர துணிய வயித்துல கட்டிக்கிட்டோம்னா அது தொப்பை உள்ளதான். இல்லையே, ஈர துணியை வேற எதுக்கும் போடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பார்,
சும்மா குறுக்க கேள்வி கேட்டிருந்தேனா நீ இங்க வரவும் வேணாம், என்ன லவ் பண்ணவும் வேணாம். டேய் சும்மாடா, போயிட போறாங்க. சரி சரி, நீங்க சொல்றத நாங்க நம்புறோம். ஆமா, உங்களுக்கு வேலை கிடைச்சாச்சா? எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை இன்னும் கிடைக்கல. எப்ப கிடைக்கும்? கிடைக்காது. ஏன்? அது நாங்க வெளியில வேலை தேட விரும்பல. ஏன்? சும்மா ஏன்னு கேள்வி கேட்காத. அதான் ஏன்? மறுபடியும் என்ன ஏன்னுகிட்டு? சொந்தமா தொழில் பண்ண போறோம், அதனால யார்ட்டும் போய் வேலை பார்க்க மாட்டோம். சொந்தமா தொழில் பண்ண பணம் வேணாமா? அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. எப்படி? அது பேங்க்ல லோன் போட்டோம். பேங்க்ல லோன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குமே. ஆமா, மேனேஜருக்கு தெரிஞ்சவரு, அதனால ஒண்ணு வேணான்ட்டாரு. எதுவுமே இல்லாம எப்படி லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க? அது எங்க மூளையை வச்சு லோன் கொடுத்துட்டாங்க. ஆமா. You mean brain? மீன் பிரெயின்ல, எங்க பிரெயின். எப்படி பிரெயின் எழுதி வாங்கிட்டு லோன் கொடுப்பாங்க? இல்ல, எங்களுது பிசினஸ் மூளை இல்ல, அத வச்சு லோன் கொடுத்துட்டாங்க. ஆமா. அப்படியா? அப்படினா ஒரு வருஷத்துக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிரலாம்ல? யாருக்கு தெரியும்? இல்ல, அது 6 மாசத்துல முடிஞ்சாலும் முடிஞ்சிரும்னு சொல்றான். வேற ஒண்ணும் இல்ல. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. சரி, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க வரோம். பை. முடிஞ்சா கட்டடிக்காம நல்லா படிங்க. ஏண்டா வேர்க்கல்ல கூட வாங்கிட்டு வராம இப்படி வீசின கையும் வெறுங்கையுமா வந்திருக்காளுங்களே, ஏன்? இதுங்களே அல்லக்கை தானே. ஆமா, நாம ஏதாவது தப்பா பொய் சொல்லிட்டோமா? கிடையாது. யார் மனசையும் புண்படுத்தாம போய் சொன்னா அதுல தப்பே இல்லைங்கிற. சரி, நல்லதுக்கு தானே சொன்னோம். அது சரி. சரி, எனக்கு பசிக்குதே. எனக்கு தான். என்ன கௌரி, வலிக்குதா? என்னடா சொல்ற? அடிபட்டா வலிக்காம என்ன செய்யும்? நீ வேன்ல இருந்து இறங்கி வந்திருக்கலாம்ல, படிக்கட்டுல நின்னு என்ன பேச்சு பண்ணி கிடக்குது? சரி, அது ஏன் தப்புதான். அட்லீஸ்ட் அந்த வேன் டிரைவராவது பார்த்து வண்டியை நிறுத்த கூடாதா? அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம தான் பார்த்து இறங்கணும், நம்ம தான் பார்த்து ஏறணும். இங்க பார் எப்படி அடிபட்டிருக்குன்னு. கௌதம், நான் அடிபட்டதுல எதுவும் வருத்தப்படல. இப்ப நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ஏன், ஸ்கூலுக்கு போகாததுனாலயா? இல்லடா, மம்மி ஏன் கூடவே இருந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்களே, அதனாலதான். அப்படியா? நீ ஆஸ்பத்திரி விட்டு வீட்டுக்கு வா, மம்மி உனக்கு செம ட்ரீட்மெண்ட் தருவாங்க. மூசாதான் சொன்னானே, இனிமே மம்மி நம்மள திட்ட மாட்டாங்கன்னு. ஏய் கௌரி, இப்பதான் ஞாபகம் வருது. மூசா கிட்ட நீ அடிப்பட்ட விஷயத்த சொன்ன, அவன் அப்பாவை நம்மள பூந்து அந்த டிரைவரை அடி பின்னிட்டான். அப்படியா? அப்ப இப்பவே மூசாவை கூப்பிட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்ப வேணாம், மம்மி சாப்பாடு கொண்டு வர வீட்டுக்கு போவாங்கல்ல, அப்ப கூப்பிடலாம். சரி சரி, ஓகே ஓகே. கௌரிமா, இந்தா பால் சாப்பிடு. அப்பா வந்ததும் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். கௌதம், நீ குடிக்கிறியா? வேண்டாம். ஐயோ ஐயோ, ஐயோ ஐயோ ஐயோ, தள்ளுடி, இந்த பக்கம் போ. அம்மாடி, இப்படி ஆகி போச்சு. ஐயோ, என் பேத்திய கொல்ல பாத்துட்டாலே பாவி சண்டாளி. அம்மா அம்மா, அம்மாடி, இப்படி கிழிஞ்ச துணிக்கு ஒட்டு போட்ட மாதிரி ஐயோ உடம்பெல்லாம் கட்டு போட்டுட்டு படுத்திருக்கிறாளே. என்னம்மா இது? பார்த்து வரக்கூடாதா? அந்த வேன் டிரைவர் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்க, கண்ணுல கொள்ளிய வச்சு கபாதி ஆக்கிடுவேன். ஐயோ, ஆமா, அவனை போய் நான் ஏன் திட்டிக்கிட்டு இருக்கேன்? ஸ்கூலுக்கு அனுப்பின குழந்தைங்க பத்திரமா திரும்பி வரணுமேங்கிற கவலை பெத்தவளுக்குல இருக்கணும். கடனுக்கு பெத்தமா காசுக்கு வித்தமான்னு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு டிவி பெட்டியே கதின்னு கடந்தா குழந்தைங்களும் உருப்பிடும், குடும்பமும் விளங்கிடும். கௌரி கண்ணு, ரொம்ப வலிக்குதா? இல்ல பாட்டி, எனக்கு வலியே இல்ல. ஐயோ, என்ன பண்ணுவேன்? இவ்வளவு பெரிய கட்டோட படுத்துக்கிட்டு வலியே இல்லைன்னு சொல்றியம்மா. வலிக்குதுன்னு சொன்னா உன் அம்மாக்காரி இன்னும் 2 அடி சேர்த்து அடிப்பேன்னு சொன்னாளா? கவலைப்படாதம்மா, நான் வந்துட்டேன்ல. இனிமே உங்களை நான் பாத்துக்கிறேன். நான் இருந்திருந்தா இந்த வீட்ல இப்படி நடந்திருக்குமாடா? கடைசி காலத்துல மக வீட்ல உக்காந்து ஒரு வாய் கஞ்சி குடிக்க கூட எனக்கு கொடுப்பனே இல்ல. எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா, இப்ப நீ கௌரிய பார்க்க வந்தியா இல்ல கனகவல்லி திட்ட வந்தியா? உண்மைய சொன்னா உனக்கு ஏன்டா கோபம் பொத்துக்கிட்டு வருது? எது உண்மை? நீ வீட்டை விட்டு போனதுக்கும் கௌரி அடிபட்டதுக்கும் சத்தியமா கனகவல்லி காரணம் இல்ல. இதுதான் உண்மை. உன்னை போலீஸ்காரன்னு தான் நினைச்சேன். வக்கீல் வேலையும் சேர்த்து பாக்குறியா? வக்காலத்து நல்லாதான் வாங்குற, பரவாயில்ல.
அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? இப்பதாம்மா நாங்க பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கோம். கௌரி அடிப்பட்ட வேதனை போதாதுன்னு நீ வேற ஏதாவது சொல்லி வில்லங்கத்தை உண்டு பண்ணிடாத. ஆமா கௌரி, இப்ப வலி இருக்கா? நோ டாக்டர். நவ் ஷீ இஸ் ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். ஒண்ணும் பயம் இல்லையே டாக்டர்? ஒண்ணும் பயம் இல்ல. ஆமா இவங்க யாரு? என்னோட விதி. அம்மா. ஓ என்னம்மா இது, பாலை குடிக்காம அப்படியே வச்சிருக்கிற? பாலை குடிமா, உடம்புக்கு தெம்பு வேணும்ல. வேணா பாட்டி, சூடு ஆறிடுச்சு. ஆறி போச்சா? பாத்தியாடா குழந்தைக்கு இப்படி ஆறி போன பாலை குடுக்கறது? பாட்டி, அம்மா குடுக்கும்போது சூடா தான் இருந்துச்சு. நீங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தனால தான் ஆறி போச்சு. சரி சரி, பாலை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? ஆறுன பால் எனக்கு பிடிக்கும், நானே குடிச்சிடுறேன். இங்கதான் புது பூத வாசனை அடிக்குது. டூப்ளிகேட் மூசாவை கடத்தின அந்த பண்ணாட முதல்ல இங்கதான் வந்திருக்கணும். வாசனைய ஃபாலோ பண்ணுவோம். இங்க வேற வாசனை வீசுதே. ஒருவேளை வேற ஏதாவது உருவமா மாறி இருப்பானோ? எதுக்கும் இந்த வாசனையை ஃபாலோ பண்ணுவோம். இங்கதான் பூத வாசனையும் டூப்ளிகேட் மூசா வாசனையும் வீசுது. அப்படின்னா இங்கதான் கடத்திட்டு வந்து மறைச்சு வச்சிருக்கணும். நாமளும் மறைஞ்சிருந்தே ஃபாலோ பண்ணுவோம். எப்பவுமே அழிக்க முடியாதுன்னு சவால் விடுவ. இப்போ ஒரு துண்டு பனிக்கட்டிக்கு துவண்டு போயிட்டேடா. உன்னை பனிக்கட்டியால் மூடி ஜீவசமாதி எழுப்ப வேண்டும் என்பது அரச கட்டளை. ஆனால் உன் பயத்தை பார்த்தால் ஒரு துண்டு பனிக்கட்டியே போதும் போல் இருக்கிறதடா. தாத்தா, என்ன காப்பாத்துங்க தாத்தா. இந்த ஏரியாவில தான் பூத வாசனை வீசுது. ஆனா கண்ணுக்கு எதுவும் புலப்படலையே. டூப்ளிகேட் மூசா சத்தம் கேக்குது. அந்த கபோதி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு என்ன கர்மாந்திரம் பண்ணி வச்சிருக்கானோ தெரியலையே. அவன் மட்டும் என் கண்ணுல மாட்டட்டும். அதுக்கப்புறம் அவன் கதி கபோதி போ தான். அட பாவி, மாய கோட்டையை உருவாக்கி வச்சிருக்கியா? மவனை இருடா வரேன். எப்படி என்னால உன்னை ஒன்னும் பண்ண முடியாதா? இத பார், நல்லதோ கெட்டதோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. அது தெரியாம என்ன அசைக்கவே முடியாதுன்னு யாரும் ஆட்டம் போடக்கூடாது, புரியுதா? என்ன அழிச்சிட்டதா? நீ ரொம்ப கர்வப்படாத. உன்னோட அழிவும் ரொம்ப பக்கத்துல தாண்டா இருக்கு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்டா. இனி நீ எங்க பார்த்தும் என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. ஏன்னா உன்னை காப்பாத்த யாரும் வரப்போறதில்ல. ஏன் தெரியுமா? நீ இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி நீ தண்ணியில கரைஞ்சி மண்ணோட மண்ணாயி பஸ்மமாயிடுவே. ஏண்டா டான்ஸ் ஆடுற? உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா ஊசாவு தண்ணியில் தாண்டா. போடா டேய், எப்படி பாட்டாடா பாடுற?
இனிமே எங்க பூதராஜாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனாலும் அந்த அலாவுதீன் குடும்பத்தையும் அழிச்சாதாண்டா எனக்கு நிம்மதி. அடுத்த வேலையே அதுதாண்டா எனக்கு. ஆழ்ந்த அனுதாபங்கள். நான் வர. ஜெய் ஜங்கா. என்ன உருவாக்கி எனக்கு உயிர் கொடுத்த என்னோட தாத்தா நான் அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறதையும் உங்களுக்கு ஆபத்து வரப்போகுதுங்கிறதையும் உங்ககிட்ட இப்ப என்னால சொல்ல முடியாத பாவி ஆயிட்டேன். ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. மூசா, என்ன நீ அழிக்கணும்னே துடிச்சுக்கிட்டு இருந்த. என்னோட அழிவுல உன்னை காப்பாத்திட்டேங்கிற நிம்மதியோட நான் போயிடுறேன். அட பாவமே, எத்தனை நாளா இவனை டூப்ளிகேட்னு சொல்லிக்கிட்டு இருந்தமே. இவனுக்குள்ளேயும் எப்படி ஒரு ஈர மனசு இருக்கே. இத உடனடியா மூசா கிட்ட சொல்லணும். ஆ